இன்னைக்கு விஜய் டிவி நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் யாராச்சும் போய் நாளைக்கும் போய் பாருங்கள். அதில் வட மாநிலத்தவர் ப்ளஸ்ஸு தமிழ்நாட்டு தாய்மார்கள் பார்த்தீங்களா யாராச்சும்? அதில் வடநாட்டு மார்வாடி சேட்டு குஜராத்தி பெண்கள் உக்காந்துக்கிட்டு ராமாயணத்துலேருந்து மகாபாரதத்திலேருந்து 50 காப்பியங்கள்லேருந்து தமிழ்நாட்டுடைய வரலாற்றை அத்தனையும் அக்கு வேறு ஆணி வேற தூய தமிழில் பேசுது. நம்பூட்டு பொம்பளைங்கெல்லாம் போய் தக்கா புக்கான்னு மொழிக்குது. அப்போ இங்கு தாய் வழி சமூகமான தமிழ் வழி சமூகம் தன் தாய் மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. தன்னுடைய பண்பாட்டு கூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. தன் பண்பாட்டு வேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. நான் கேட்கிறேன், எனது அருமை கடலோடிகளே, இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களே, நீங்கள் இந்த ராமேஸ்வரம் தீவையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் இந்த தென் மாவட்டம் முழுக்க என்ன சமூகம் இருக்கிறதோ, தமிழ்ச்சாதிகள் இருக்கிறதோ, இவங்களுக்கு தான் இங்கே கடை இருக்கும். இங்கே தான் நகை கடை இருக்கும், பொட்டி கடை இருக்கும், வளையல் கடை இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி பெரும் பணக்காரன் எல்லாம் யாரு யாரு வாய்த்தோர சொல்லுங்கம்மா, யார் இருக்கா? வேற மாநிலத்துக்காரன் தான். நமக்கு மிஞ்சது ஒரு வலை இல்லைன்னா ஒரு ஓட்டை படகு. ஆனால் அவன் முதல்ல வருவான், இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காருவான், நம்மக்கிட்ட வாடகை வாங்குவான், அப்புறம் அதை லீஸுக்கு எடுப்பான், அப்புறம் போதுங்க பரவாயில்லைங்க எழுதி கொடுத்துருங்கம்மா, அப்புறம் அது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு அடகு கடையாக மாறும், அப்புறம் வெள்ளி கடையாக மாறும், அப்புறம் தங்கம் ஜெயின் ஜுவல்லர்ஸ். நீங்கள் பாருங்கள், இப்படி தான் நம்முடைய நிலம் பறிக்கப்படுகிறது, நம்முடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது, நம்முடைய வணிகம் பறிக்கப்படுகிறது.